நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதிமூணு 10/2015 புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் பிரதமை திதி, சித்திரை நட்சத்திரம் பின்னிரவு 5:07 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 4:30 முதல் 5 மணி வரை, மாலை 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று முதல் நவராத்திரி ஆரம்பம். தனிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 5ஆம் வீட்டில் குரு அமைய பெற்று 6இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். நெருங்கியவர்களால் சாதகமான பலன்கள் இருக்கும். தொழிலில் லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சுக்கிரன் அமைய பெற்று 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, செவ்வாய் 3இல் அமைய பெற்று 6இல் சனி சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். 4இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் மதியத்திற்கு பிறகு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் அலைச்சல்கள் குறைந்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது, 3இல் சூரியன் சஞ்சரிப்பது எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்களை தரக்கூடிய நல்ல அமைப்பு ஆகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் அமைய பெற்று 2ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் அமைய பெற்று 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிரச்சனைகள் விலகி அனுகூலமான பலன்கள் இருக்கும். சிறப்பான பண வரவுகள், இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி சுமூகமான நிலையானது இன்றைய நாளில் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசி நேயர்களே,
9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கும்ப ராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனவர் இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளதால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருந்து அதன் மூலமாக மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மதியம் 3 மணிக்கு பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 7ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளிடம் சற்று கவனத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக உத்தமம். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் ஒருவருக்கு சனி திசையானது என்ன செய்யும் என பார்க்கின்ற பொழுது, நவ கிரகங்களில் சனியானவர் ஆயுள் காரகன் ஆவார். நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்வுக்கு சனிதான் வழிவகுக்கிறார். சனியானவர் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்து சனி திசையானது நடைபெற்றால் சிறப்பான ஆரோக்கியமும் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களும் எளிதில் அடைய முடியும். சனியானவர் பலகீனமாக இருந்து குழந்தை பருவத்தில் சனி திசையானது நடைபெற்றால், அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசையானது முதல் திசையாக நடக்கும். சனி பலமாக அமைவது மட்டுமில்லாமல் சனிக்கு நட்பு கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்து அந்த ஜாதகர் பிறந்த ஜாதகருக்கு லக்னாதிபதிக்கும் சனி நட்பு கிரகமாக இருந்து சனி திசை நடைபெற்றால் லட்ச லட்சமாக பணம் சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும், சொத்துகள் பல அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் உண்டாகும். சனி பலகீனமாக இருந்து எந்த வயது காலத்தில் சனி திசை நடைபெற்றாலும் அவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அடிக்கடி மருத்துவ சிகிச்சைகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது உண்டாகும். சனி வக்ரம் பெற்றிருப்பது, ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. சனி திசையை பற்றி உங்களிடம் இதுவரை தெளிவாக கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.